ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்காக தேவனை நோக்கி நாம் யாவரும் செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்தை நீர் காண கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 7 மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினபடியினால் தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தை நீர் காண கொடுத்த உங்களுடைய மேலான தயவுக்காக, இரக்கத்திற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்ததைப் போல இதுவரையில் எங்களை சுமந்து கொண்டு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீர் காண கொடுத்த உங்களுடைய மேலான இரக்கத்திற்காய், தயவிற்காய், அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியாகவே தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களையும் அதினதின் காலத்திலே நீர் நேர்த்தியாய் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வெளிப்படுவீராக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி உமது வசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் திருப்தி ஆக்கும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்முடைய பிள்ளைகளை ஊன்ற கட்டி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீர் கட்டளையிட போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி மகிமையான காரியத்தை செய்தருளும் அப்பா. உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் நீர் யாக்கோபுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில் என்று வாக்கு பண்ணி ஆண்டவராகிய கர்த்தர் அப்பா அந்த திரும்பி அந்த தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீரே. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை செய்யும் அளவும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தின் மீது கண்ணோக்கமாக இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தமது காரியத்தை நீர் செய்து முடித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற தேவன் அல்லவோ தகப்பனே. அவ்விதமாகவே தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு செய்து முடித்து ஆண்டவரே உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினீர் அல்லவோ. அந்த பிரயாணத்திலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்தபடியினால் பலவிதமான போராட்டங்களோடு கூட அவனோட வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தீங்கப்பா. திகிலுக்கு நீர் தூரமாக்கினீர் ஆண்டவரே. பலவிதமான உபத்திரவங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் யாக்கோபோடு கூட இருந்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்த எங்கள் பரம தேவ சமூகத்தை நோக்கி செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின தேவ வார்த்தையின்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் மகிமையின் தேவ பிரசன்னத்தினால் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே தேவதாசன் மூலமாக நீர் வெளிப்படுவீராக. பேசுகிற உடைய தாசனையும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினால் நிறைத்து உடைய வார்த்தைகளை தீர்க்கமாய் பிரசங்கிக்கத்தக்கான அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாய் வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனிக்கிறதற்கு ஏதுவான விசுவாசம் உள்ள இருதயத்தை நீர் தருவீராக தகப்பனே. அதே போல விடுதலையாய் பாடி ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் நாவுகளிலே துதி உண்டாகும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. இந்த காணொளி வாயிலாக யாரெல்லாம் உடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்ற தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய தாகத்தையும் கர்த்தர் தீர்த்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தருளும் அப்பா. ஆண்டவராய் கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திராத நேரத்திலே மகிமையின் தேவனீர் மகிமையான காரியத்தை செய்கிற எங்கள் பரம தேவனே, நீர் ஆண்டவராய் கர்த்தர் வெளிப்படும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி செபிக்கிறோம். கர்த்தர் இதை எங்களுக்கு செய்தார்,
இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம் என்று உடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுவீராக. வேத வாசிப்பு பகுதியிலும் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டு கர்த்தராகிய தேவன் ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படியாக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கே, மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்கள் வழங்கும் இந்த காணொளி காட்சியை பார்க்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். வசனம் அழகாய் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மையாய் உத்தமமாய் வாழும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் இருக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கேட்கப் போகிற சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவா உந்தன் சமூகம் தெளி தேனிலும் மதுரமே. உலகத்தில் இருக்கிற பொருள்களிலே கெட்டுப்போகாதது தேன். தேன் கெட்டுப்போனதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் தெளி தேனிலும் மருதமாய் இருக்கும் என்ற வார்த்தை அழகாய் சொல்கிறது. சேர்ந்து உற்சாகமாய் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் 7 மாதங்களை நிறைவடை செய்த கிருபைக்காக அவருடைய நன்மையை எண்ணி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். தேவா உந்தன் சமூகம் தெளி தேனிலும் மதுரமே. தேவா உந்தன் சமூகம் தெளி தேனிலும் மதுரமே. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவே. உந்தன் சமூகமே எனது புகழிடம், அதை என்றும் வாஞ்சிக்கின்றேன் தேவா. என்றும் உம் சமூகம் வேண்டுமே தேவா. என்றும் உந்தன் சமூகம் வேண்டுமே. உம் சமூகம் என் வாஞ்சையே, உம் சமூகம் என் மேன்மையே. உம் சமூகம் என் வாஞ்சையே, உம் சமூகம் என் மேன்மையே. 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் நல்லது, அதில் ஆனந்தம் இளைப்பாறுதல் அதில் தான் உள்ளது. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாள் நன்மையாக இருக்கும் என்று சொல்கிறது. உற்சாகமாய் சேர்ந்து பாருங்கள். ஆயிரம் நாளை பார்க்கிலும் அதில் ஒரு நாள் நல்லது. என் ஆனந்தம் இளைப்பாறுதல் அதில் தான் உள்ளது. 1000 நாளை பார்க்கிலும் அதில் ஒரு நாள் நல்லது. ஆனந்தம் இளைப்பாறுதல் அதில் தான் உள்ளது. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவே. உந்தன் சமூகமே எனது புகழிடம், அதை என்றும் வாஞ்சிக்கின்றேன் தேவா. என்றும் உம் சமூகம் வேண்டுமே தேவா. என்றும் உம் சமூகம் வேண்டுமே. உம் சமூகம் என் வாஞ்சையே, உம் சமூகம் என் மேன்மையே. உம் சமூகம் என் வாஞ்சையே, உம் சமூகம் என் மேன்மையே. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து வார்த்தைகளை கேட்பது, வசனங்களை தானிப்பது கோடியாய் பொன்கள் கிடைப்பினும் அதற்கு ஈடொன்றுமில்லே என்றும் 2ஆம் சரணம் சொல்கிறது. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நாம்
கோடியாய் பொன்கள் கிடைப்பினும் அதற்கு ஈடு ஒன்றும் இல்லை என்று அழகாய் புரிந்து கொண்டு சேர்த்து பாடுவோம். நேரங்கள் கடந்த போதிலும் அதில் வெறுப்பொன்றும் இல்லையே, கோடியாய் பொன்கள் கிடைப்பினும் அதற்கீடொன்றும் இல்லையே. நேரங்கள் கடந்த போதிலும் அதில் வெறுப்பொன்றும் இல்லையே, கோடியாய் பொன்கள் கிடைப்பினும் அதற்கீடொன்றும் இல்லையே. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவே. உந்தன் சமூகமே எனது புகழிடம், அதை என்றும் வாஞ்சிக்கின்றேன் தேவா. என்றும் உம் சமூகம் வேண்டுமே தேவா. என்றும் உம் சமூகம் வேண்டுமே. உம் சமூகம் என் வாஞ்சையே, உம் சமூகம் என் மேன்மையே. உம் சமூகம் என் வாஞ்சையே, உம் சமூகம் என் மேன்மையே. மற்றொரு பாடலை பாடி தொடர்ந்து ஆராதனை வேளைக்குள்ளாக செல்லுவோம். 7 மாதங்களை கடந்த நாம் 8வது மாதத்திற்குள்ளாக செல்லப் போகின்றோம். இதுவரை நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம் வாழ்வில் நடைபெறாமல் இருக்கலாம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை ஆராதித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை தர வல்லவராயிருக்கிறார், நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோம். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தால் என்னால் ஒன்றையும் சாதிக்க முடியாது ஐயா. ஆள் பலத்தால் என்னால் ஆழ முடியாது ஐயா. உம்முடைய பலம் எனக்கு வேண்டும் ஐயா. உம்முடைய பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் தந்த அந்த நாவை ஆண்டவருக்காக பயன்படுத்தி சேர்ப்பார். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, மாவியால் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, மாவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே.
ஆண்டவரே, கிறிஸ்துவின் நாள் மட்டும் என்னை நடத்திடுங்க சுவாமி. சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீர் எப்படியும் செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எவ்வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். 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 வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 முடிய. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து பாடினோம். ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த வேளையிலே நம் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே தந்து, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, ஆண்டவரே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் சுவாமி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஆராதித்து சேர்த்து பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். ஜபசந்தையோடு இந்த காணொலி வேதனையோடு உள்ளத்தின் பாரங்களோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்பதற்கு இது சரியான தருணம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் சாமி,
ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, பாவியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆராதித்து ஆர்ப்பரித்து சேர்த்து பாடுவோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஐயாவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஜபத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனம் பாக்கியம் உள்ளது. வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்களும் நானும் பாக்கியசாலிகள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். உள்ளத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவற்றை அகற்றி வெற்றியையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, மகனாக மகளாக என்னை தெரிந்து கொண்டீங்களே சுவாமி, எங்களை மறுபடி பிறக்க வைத்தீங்களே சுவாமி, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம், மன்னியுங்கள் என்று சொல்லி ஜபசந்தையோடு மன்னிப்பின் உணர்வோடு அவரை துதித்து பாடுவோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ஐயா, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஐயா, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை தாங்க ஆண்டவரே. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, ஒளியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். உடைய ஜீவ ஒளி எங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, என்னில் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நானும் ஒரு பிரகாசமான பாத்திரமாக மாற வேண்டுமே சுவாமி, உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய பாதத்தில் வெறுமையாய் அர்ப்பணித்து சேர்ந்து பாடுவோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. ஐயா, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே. ஐயா, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
கடைசி சரணத்தை பாடும்போது நம்மை அர்ப்பணிப்போமா? வேதனைகள் மறையட்டும், இருள் நீங்கட்டும், ஒளி பிரகாசிக்கட்டும், இல்லங்களிலே சமாதானம் நிலவட்டும், சந்தோஷம் பெருகட்டும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பேரருள் குடும்பங்களிலே நிலவட்டும். ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ளார வாங்க சாமி. என்னுடைய வேதனையை விளக்குங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே என்று அர்ப்பணித்து இந்த பாடல் வேளை நிறைவு செய்வோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, ஐயா எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, ஐயா எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, ஐயா எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்போதும் இருக்கிற எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே, இனிமேலும் வருகிற ஆண்டவர். உடைய வருகை சமீபமாய் இருக்கிறது சுவாமி. உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகள் உடைய வருகையை வெளிப்படுத்துகிறதே சுவாமி. போர் மேகம் சூழ்ந்துள்ள இந்த நாட்களில் எங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. வார்த்தையிலே நிலைத்திருக்க பலன் தாங்க சுவாமி. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே பேரமைதி நிலவட்டும், சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. மீதியான நேரம் காலம் முழுவதையும் உடைய பாதத்திலே தருகிறோம். இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தெய்வீக பிரசனம் நிறைந்திருக்கட்டும். சத்தியத்தை தருகிற அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் உடைய கரத்தினால் இடைக்கட்டி வழி நடத்துங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் நாம் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர், தொடர்ந்து நடத்த வல்லவராயிருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட வேத வசனத்தின் மூலமாக இடைப்படுவார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும்
விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலும் எங்களோடு கூட நீர் வேத வசனத்தின் மூலமாக நீர் இடைப்படுவீராக. இந்த மாதத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எங்களோடு கூட வேத வசனத்தின் மூலமாக நீர் இடைப்படுவீராக. சோர்ந்து போகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீரே, அதே போல இந்த நாளில் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். மகிமையான காரியத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்தருளும். நம்பிக்கை இழந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமான காரியத்தை நீர் செய்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படி செய்து அவர்களுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணி அருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது இதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. என கருமையானவர்களே, நம்ம இந்த சரித்திரத்தை எத்தனையோ முறை நாம் படித்திருக்கின்றோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு வரக்கூடிய வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு கூட சொப்பனத்தில் பேசக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவனுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதில் முக்கியமான ஒரு காரியம், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லவில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்படி என்றால் நான் உனக்கு என்ன சொன்னேனோ அந்த காரியத்தை செய்கின்ற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவது கிடையாது. அந்த காரியத்தை நான் உனக்கு செய்து தருவேன். உனக்கு சொன்னேன், நான் அதை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதில் இருந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகின்றார். உனக்கு சொன்னதை நான் செய்வேன். என கருமையானவர்களே, உனக்கு நான் என்ன சொல்லி இருக்கின்றேனோ அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை இன்னொரு காரியத்தோடு கூட நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் ஆண்டவர் இவனுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்? ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படக்கூடியது நமக்கு தெரியும். அவன் பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகின்றான். தன் மாமன் வீட்டுக்கு பிரயாணப்படுகின்றான். இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். இதுவரைக்கும் குடும்பத்தோடு கூட இருந்தவன் இப்பொழுது அவனுடைய பிரயாணம் தனியாக பிரயாணப்பட்டு புறப்படுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, தன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகின்றதோ என்ன என்பது அவனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கலக்கம் இருதயத்தில் இருந்திருக்கலாம். இனி நான் இப்பொழுது என் மாமன் வீட்டுக்கு நான் புறப்பட்டு போகின்றேன். வீட்டில் நடந்த காரியம், எல்லா காரியமும் அவனை அதிகமாக கலங்க பண்ணி இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவங்களை நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவன் எப்படி அந்த போகக்கூடிய வழியிலே ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து அதில் படுத்து கொண்டிருந்த பொழுதுதான் சொப்பனம் பார்க்கின்றான். அந்த சொப்பனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு என்ன வாக்கு பண்ணுகின்றார்? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபிட்ட சொப்பனத்திலே அவர் பேசுகிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். வாசிக்கலாம். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என கருமையானவர்களே, இவனை பொறுத்தமட்டில் ஒரு தனி மரமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் ஒரு வாக்கு பண்ணுகின்றார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றது, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லிவிட்டு 15வது வசனத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை அவனோடு கூட பேசுகின்றார். வாசிக்கலாம். நான் உன்னோடே கூட இருப்பேன். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகக்கூடிய இடத்தில் எல்லாம் உன்னை நான் காத்து கொள்ளுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். கருமையானவர்களே, இங்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு நீ இப்பொழுது புறப்பட்டு செல்லுகின்றாய் அல்லவா, இந்த உன்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அவர் சொன்ன காரியம், நீ இப்பொழுது இங்கிருந்து புறப்படுகின்றாய், நான் உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் செய்யக்கூடியது அவன் இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மிகுந்த சோர்வோடு கூட இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையின் வழியாக கடந்து போகும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகின்றோம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை நமக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கு நம் தேவனாகிய கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை நமக்கு மிகுந்த ஆறுதலும் தேறுதலுமாக இருக்கும். மாத்திரமல்ல, நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக அவருடைய வார்த்தை இருக்கும். காரணம், என் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நிச்சயம் செய்வார். அவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்கின்ற வார்த்தையில் உனக்கு சொன்னதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை அது வரைக்கும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும். என கருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கின்றார். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாகவோ அல்லது இந்த யாக்கோபை போல சொப்பனத்திலோ தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபருக்கோ தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுவார். ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணக்கூடிய அந்த காரியத்தை எப்படி தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுகின்றார் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, இந்த யாக்கோபினுடைய சரித்திரத்தில் அநேக முறை நாம் தியானித்திருக்கின்றோம், இதை செய்தியை கேட்டிருக்கின்றோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த காரியத்தில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகின்றார் என்பது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல இவனுடைய தாய் இவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறாள். அந்த காரியத்தை இதோடு கூட நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். தாய் மகனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதை நாம் பார்த்தோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர், அதோடு கூட நான் இன்னொரு காரியத்தை முன்பதாக, இந்த காரியத்திற்கு முன்பதாக யாக்கோபு வீட்டில் இருந்த பொழுது நடந்த சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். அந்த நேரத்தில் அவனுடைய தாயார் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும்.
ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினருக்கு பிறந்த இரட்ட பிள்ளைகளில் இளையவன் தான் யாக்கோப். மூத்தவன் ஏசா என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நமக்கு தெரியும், இந்த ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினருக்கு பிறந்த இந்த இரட்ட பிள்ளைகள் என கருமையானவர்களே, குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, குடும்பத்தில் எல்லாருமே வேதனைக்குள்ளாக கடந்து போகின்றார்கள் என்பதை நம்ம காரியத்தை பார்க்கின்றோம். இதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், என கருமையானவர்களே, மனிதன் எப்பொழுதும் தனக்கு இருக்கிறது போதும் என்று நினைத்தால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரவே செய்யாது. எப்பொழுது நம்ம அடுத்தவங்களுடைய காரியத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ இச்சிக்கிறோமோ அந்த வேளையிலிருந்தே குடும்பத்தில் பிரச்சனை தொடங்கி விடுகின்றது. என கருமையானவர்களே, இப்பொழுது தகப்பனாக இருக்கக்கூடிய ஈசாக்கு மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். இது ஒரு சாதாரணமான நிகழ்வு தான். என கருமையானவர்களே, மூத்தவனாக இருக்கக்கூடியவனை தகப்பன் ஆசீர்வதிக்க போகின்றார் என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை மூத்தவனை ஆசீர்வதித்த பின்பதாக இளையவனையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கலாம். அதை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது. மூத்தவனை ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதை குறித்து மூத்தவனிடத்தில் தகப்பன் சொல்லுகின்றார். இந்த காரியத்தை மனைவியாக இருக்கக்கூடிய ரெபேக்காள், ஈசாக்கின் மனைவியாக இருக்கக்கூடிய ரெபேக்காள், அப்பா மூத்தவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறதை அம்மா கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். என கருமையானவர்களே, இந்த காரியத்தை கேட்கக்கூடிய அந்த ரெபேக்காள் என்ன நினைக்கின்றாள்? தன்னுடைய இளைய மகன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி, என கருமையானவர்களே, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இல்லாதபடிக்கு அவள் செயல்பட்ட ஒரு காரியம், புத்தியினமாக செயல்பட்ட ஒரு காரியம்தான் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யும் முன்பதாக ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் என்றால் அந்த காரியத்தில் என்ன சிக்கல் வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அதற்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளுவார். அதே நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தெரிவிக்காதபடிக்கு என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நாம் புறப்பட்டு போவோம் என்றால் பல சிக்கல்களுக்குள்ளாக சிக்கி தவிக்க தொடங்குவோம் என்பதற்கு இந்த சம்பவம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு அருமையானவர்களே, இவ மனைவியானவள் பார்க்கின்றாள், புருஷன் மூத்த மகனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது அப்பா மூத்தவனை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அந்த சம்பவம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் மனைவியாக இருக்கக்கூடியவள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஒருவேளை தன்னுடைய இளைய மகனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் கொள்ளும் பொழுது ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக ஜெபித்து செய்யக்கூடிய பழக்கம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா? எனக்கு அருமையானவர்களை, எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்து அந்த காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்களா? அந்த காரியத்தை நம்ம செய்கின்றோம் என்றால் ஆண்டவர் இந்த காரியத்தை நீ செய்ய போகிறாய், இதில் சிக்கல் இருக்கின்றது, வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துவார். அல்லது இந்த காரியத்தை நீ செய்யலாம், நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரெபேக்காள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் இந்த காரியத்தை கொண்டு போகாதபடிக்கு தானாகவே ஒரு காரியத்தை செயல்படுத்த விரும்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளில் என்னால் முடியும் என்று நினைத்து கொண்டு நம்ம சில காரியத்தை செய்ய தொடங்குகின்றோம். முடியும் தான், ஆனால் முடிந்த பின்பதாக என்னவெல்லாம் நடக்கின்றது என்பதை குறித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இளையவனை அவள் தகப்பனுக்கு முன்பதாக போய் நின்று என்னென்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்புகின்றாள். இளையவன் போய், யாக்கோபு போய் தகப்பனிடத்தில் பொய் சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, பொய் சொல்லி தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகின்றான். வேதம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு ஐசுவரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆனால் இந்த இடத்தில்
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில் வேதனை பெருகிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, வீட்டிலேயே தங்க முடியவில்லை. ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்தவன் வீட்டுக்குள்ளாகவே தங்க முடியாதபடிக்கு வீட்டை விட்டு புறப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் பாருங்கள், குடும்பத்துக்குள்ளாக ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகின்றது. என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இளையவன் போய் தகப்பனிடத்தில் நான் தான் ஏசா என்று பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்து விடுகின்றான். கண் பார்வையற்ற தகப்பன் மூத்தவனாய் தன் ஆசீர்வதிப்பதாக நினைத்து கொண்டு இளையவனை ஆசீர்வதிக்கக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்துக்கு பின்பதாக மூத்தவன் வருகின்றான். தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய சகோதரன் தம்பி எடுத்துக்கொண்டானே, அவன் குறுக்கு வழியில் வந்து இந்த காரியத்தை செய்து விட்டானே என்று சொல்லி ஒரு பக்கம் கலக்கம், இன்னொரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் கோபத்தில் அவன் பேசக்கூடிய வார்த்தையை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, மூத்த மகனாகிய ஏசா என்ன சொல்லுகின்றான் என்பதை குறித்து ரெபேக்காள் இப்பொழுது யாக்கோபினிடத்தில் சொல்லுகிறாள். பாருங்கள், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏசாவின் வார்த்தைகள் இப்பொழுது ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை என்னென்ன வார்த்தை அவன் சொல்லி இருக்கின்றான் என்பதை சொல்லுகிறாள். பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, தன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை பாருங்கள், எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்க. சின்ன ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்காமல் செய்ததின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனை வந்து விடுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க ஒரு சாதாரண ஒரு ஜெபம் தானே என்று, நீங்கள் செய்யக்கூடிய சாதாரணமாக என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஜெபம் தான் உங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்பு கொடுக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சிலர் பழக்கம் வைத்திருப்பார்கள், வீட்டை விட்டு வெளியே புறப்படும் முன்பதாக ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, புறப்பட்டு போய் அதன் பின்பதாக திரும்பி வந்த பின்பதாகவும் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருக்கும். நமக்கு அப்படி இருக்கின்றதா? பிள்ளைகளை நாம் அப்படி பழக்க வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும் ஜெபித்து பிள்ளைகள் காரியத்தை செய்வதற்கு பிள்ளைகளை பழக்க வேண்டும். படிப்பதற்கு உட்காருகிறார்கள், உட்கார்ந்த உடனே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் படிக்கப் போகிறேன். பிள்ளைகளுக்கு எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாகவும் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய உதவியோடு கூட செய்யும் பொழுது ஆண்டவருடைய கரம் அதில் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடியும். இந்த காரியத்தில் தேவனுடைய கரம் அங்கு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் இந்த இடத்தில் இல்லை. அதனால தான் இந்த குடும்பத்துக்குள்ளாக பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போகிறார்கள். கர்த்தருடைய கரம் இல்லாதபடியினால் ஒருவன் இன்னொருவனை கொன்று போடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனை எங்கு போய் நிற்கின்றது என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த குடும்பத்தில் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவர்கள், வேதம் சொல்லுகின்றது, புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் குடும்பத்தை, தன் வீட்டை கட்டுகிறாள் என்றால் குடும்பத்தை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொன்னால் அவள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நம்ம செய்கின்றதின் நிமித்தம் என்னென்ன பின்விளைவுகள் வரும் என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்பாள் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கக்கூடியவள். இதை நான் செய்ய போகிறேன், இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும், எதை குறித்துமே கவலைப்படாதபடிக்கு ரெபேக்காள் செய்த அந்த காரியத்தின் விளைவு தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவள் செய்ததின் நிமித்தம் இப்பொழுது பதறுகிறாள். அன்னைக்கு செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் இப்பொழுது பதறி போய் தன் இளைய மகனிடத்தில் சொல்லுகிறாள், உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான் என்று சொல்லிவிட்டு வாசியுங்கள் 43வது வசனம். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடி போய். என்ன சொல்லுகின்றாள் என்பதை பாருங்கள்.
யாக்கோபு நினைத்திருப்பான், ஏற்கனவே நீ சொல்றதை கேட்டுத்தான் என்னுடைய நிலைமை இப்பொழுது இப்படி ஆகிவிட்டது, இப்பொழுது நீ என்ன சொல்லுகின்றாய்? தன் தாய் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய சகோதரன் ஆரானில் அவன் இருக்கின்றான், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனாகிய லாபானிடத்தில் நீ போ. அவ சொல்லுகின்றாள், நீ அங்கு போன்னு சொல்ல லாபானிடத்தில் ஓடிப்போ என்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. என கருமையானவர்களே, உடனடியாக இந்த இடத்திலிருந்து நீ ஓடிப்போய் விட வேண்டும் என்று அவள் சொல்லுகின்றாள். ஓடிப்போய் 44வது வசனம், உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. சில நாட்கள் தான் நீ அங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். இங்கிருந்து நீ புறப்பட்டு போ, உன் சகோதரன் உன் மீது கோபம் இருக்கும், கொஞ்ச நாளில் அந்த கோபம் எல்லாம் தணிந்து போய்விடும். கோபம் தணிந்த உடனே நான் உனக்கு செய்தி அனுப்பி, நான் ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன். கவனித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தாய் மகனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறாள். என்ன வாக்கு பண்ணுகிறாள்? வாசிக்கலாம். உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின், நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். என கர்மையானவர்களே, அம்மா வாக்கு பண்ணுகிறாள். ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினார்? நான் உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணினதை பார்த்தோம். அதற்கு முன்பதாக இவனுடைய தாய் இவனுக்கு வாக்கு பண்ணினாள், நான் ஆள் அனுப்பி உன்னை நான் அழைப்பிப்பேன். என கருமையானவர்களே, இவள் தாய் ஒரு வாக்கு பண்ணுகிறாள், நான் ஆள் அனுப்பி உன்னை நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் தான் ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். இந்த இடத்துல அம்மா மகனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகின்றாள். அவன் அந்த காரியத்தை கேட்கின்றான், அவ்வளவுதான். அதன் பின்பதாக அவன் புறப்பட்டு போகக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோரால் அனுப்பப்பட்டு இப்பொழுது அவன் புறப்பட்டு போகக்கூடிய வழியில் அவனை தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தில் அவனோடு கூட பேசும் பொழுதுதான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். என்ன சொன்னார்? இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினார். இப்பொழுது உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும் ரெபேக்காள் சொன்ன அந்த காரியம், நான் உன்னை ஆள் அனுப்பி உன்னை நான் இங்கு அழைப்பிப்பேன் என்று சொன்ன காரியம் நடக்கவே செய்யாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை அவள் நடத்தினபடியினால் அடுத்த காரியம், என்னுடைய சகோதரனிடத்தில் நான் சொன்னேன் என்றால் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஆகவே நான் உன்னை மறுபடியும் அங்கிருந்து நான் உன்னை அழைப்பிப்பேன். என்னுடைய சகோதரன் மிகவும் நல்லவன். எனக்கு அருமையானவர்களே, அவள் என்ன நினைத்தாள் என்றால், தன்னுடைய சகோதரனாகிய லாபான் அன்றைக்கு எப்படி இருந்தானோ அப்படித்தான் இன்னைக்கும் இருப்பான் என்று அவள் நினைத்தாள். எனக்கு அருமையானவர்களே, அவள் என்ன நினைத்தாள் என்றால், அன்றைக்கு என்னுடைய சகோதரன் என் மீது காட்டிய அன்பு, எனக்கு திருமணமாக கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரன் லாபான் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா? அவனை போல ஒருவரை பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்டவனாக அன்றைக்கு இருந்தான். ஆகவே அவனை பொறுத்த மட்டில் நிச்சயமாக உன்னை நன்றாக பார்த்து கொள்வான். நான் ஆள் அனுப்பி மறுபடியும் உன்னை அழைப்பிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இவள் ஆள் அனுப்பி அவனை அழைப்பிக்கவே முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தாய் சொன்ன ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் என்னுடைய தாய் ஒரு ஆள் அனுப்பி அழைப்பிப்பாள் என்று தான் அவன் புறப்படுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் உண்மையில் அன்றைக்கு இருக்கக்கூடிய லாபான் இதற்கு முன்பதாக வாலிப பிராயத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? வேதத்தில் அநேக வேளைகள் நம்ம என்ன நினைக்கின்றோம்? அவர்கள் அப்படி இருந்தார்கள், அதே போலத்தான் இன்றைக்கும் இருப்பார்கள், இன்றைக்கு இருந்தது போலத்தான் நாளைக்கு இருப்பார்கள் என்று நாம் நினைத்து கொள்ளுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே,
கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் தான் என்றும் என்றென்றைக்கும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள். கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கு கர்த்தரை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் முழுவதுமாக அவர்கள் முன்னால் இருந்தது போல் அவர் இருப்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இவள் என்ன நினைக்கின்றாள் என்றால், என்னுடைய சகோதரன் நிச்சயமாக உன்னை நன்றாக பார்த்து கொள்ளுவான், நான் ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, இவளை பொறுத்த மட்டில் ஒருவேளை ஏசாவினுடைய கோபம் தணிந்து ஒரு ஆளை இங்கிருந்து அனுப்பி என்னுடைய மகனை நீ அனுப்பிவிட்டு விடு என்று தன் சகோதரனுக்கு அவள் சொல்லியிருப்பாள் என்றால் அனுப்பியிருப்பானா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய லாபான் எப்படிப்பட்டவன்? யாருடைய பேச்சுக்கும் அவன் கீழ்ப்படியாதவன். எனக்கு அருமையானவர்களே, யாரையும் அவன் சட்ட பண்ணக்கூடிய அளவில் கிடையாது. அன்றைக்கு இருந்த லாபான் வேற மாதிரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய லாபான் வேற மாதிரி என்பது அவளுக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, இதற்கு முன்பதாக லாபான் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை குறித்து வேதத்திலே நம்ம பார்த்தோம் என்றால், அதை நினைத்துத்தான் ரெபெக்காள் சொல்லுகிறாள், என்னுடைய சகோதரன் லாபான் வீட்டில் நீ தங்கியிரு, உனக்கு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உன்னை நன்றாக பார்த்து கொள்ளுவான், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வான். காரணம், அவன் அப்படி எல்லாவற்றையும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடியது எல்லாம் அவனுக்கு ரொம்ப கைவந்த கலையாச்சு. எல்லாரையும் நன்றாக விசாரிப்பான், அன்போடு கூட கவனித்துக் கொள்ளுவான். அவன் அப்படிப்பட்ட குணமுடையவன் தான், எனக்கு நன்றாக தெரியும் என்றவள் நினைத்திருப்பாள். ஆனால் உண்மையில் அவன் எப்படிப்பட்டவனாக மாறியிருந்தான்? எனக்கு அருமையானவர்களே, இதற்கு முன்பதாக அவன் அப்படி இருந்தது உண்மைதான். வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதே ரெபெக்காள், எனக்கு அருமையானவர்களே, திருமணமாகும் முன்பதாக இப்பொழுது தன் பெற்றோரோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு தெரிந்த சம்பவம் வேதத்திலிருந்து, ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக இப்பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பக்கூடிய அந்த காரியம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் வரும் பொழுது இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆபிரகாம் அந்த பொறுப்பை தன் கரத்தில் கொடுக்கும் பொழுது, ஆபிரகாம் முக்கியமான ஒரு பொறுப்பை இவன் கரத்தில் கொடுக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக திருமண காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஜெபத்தில் காரியத்தை செய்கின்றோமா? இன்னைக்கு அந்த காரியத்தில் ஜெபம் இருக்கின்றதா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் இருக்கின்றதா? வசனம் மாத்திரம் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போட்டுக்கொள்கின்றோமே. ஆண்டவராகிய கர்த்தர், ஆபிரகாம் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லக்கூடிய நபர் யார்? எனக்கு அருமையானவர்களே, இந்த லாபான் தான். அந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஆபிரகாம் அனுப்பின அந்த ஊழியக்காரன், எனக்கு அருமையானவர்களே, என் மகனுக்கு நீ பெண் பார்த்து விட்டு வரும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் முதலாவது தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். ஆண்டவரே, மிகப்பெரிய பொறுப்பை என் எஜமான் என் கரத்தில் கொடுத்திருக்கின்றான், தயவு செய்து எனக்கு உதவி செய்யும். என் அன்பான பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில் நான் சொல்லுகின்றேன், ஜெபிக்கக்கூடியவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களை கொண்டு காரியத்தை செய்யுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்படி நம்ம காரியத்தை நம்ம செய்கின்றோமா? அது மிக மிக முக்கியமான காரியம். இந்த வேலைக்காரனாக, எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாதாரண தேவனுடைய ஊழியக்காரனை காட்டிலும் இவனை மேன்மையானவனாக நம்ம பார்க்க முடியும். காரணம், அந்த காரியத்திற்காக கர்த்தருடைய சித்தம் என்ன, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து புறப்படுகின்றான். யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் ரெபெக்காளுடைய வாழ்க்கைக்காக இப்பொழுது ஜெபம் ஏறெடுக்கப்படுகின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். அவன் பார்க்க போறது ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக புறப்பட்டு போகின்றான். அதற்காக அவன் ஜெபித்து விட்டு புறப்பட்ட அந்த காரியத்தை புறப்படக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் புறப்பட்டு போய், எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவன் புறப்பட்டு போகின்றான். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்றான். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எந்த எஜமானுக்காக
அவன் பெண் பார்க்கும்படிக்கு புறப்பட்டு வந்தானோ அந்த காரியம் அவனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஜெபித்து காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு கர்த்தர் எப்படி செய்கின்றார் என்பதை பாருங்கள். இதில் கர்த்தருடைய கரம் இருக்கின்றது. ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். ரெபெக்காள் துறவண்டையிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படிக்கு புறப்பட்டு வருகின்றார். குடத்தோடு கூட வரக்கூடிய அவளை பார்த்த உடனேயே, எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இவள் தான் தேவனாகிய கர்த்தர் என் எஜமானுக்கு தெரிந்து வைத்த வாழ்க்கை துணையாக இருக்குமோ என்று மனதுக்குள்ளாக நினைத்து கொண்டு எனக்கு அருமையானவர்களே பேசத் தொடங்குகின்றான். அதன் பின்பதாக அவன் அறிந்து கொள்ளுகின்றான், ஆண்டவராகிய கர்த்தர் என்னை நேர் வழியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை. அந்த காரியத்தை அவளிடத்தில் அவன் ஒன்றும் சொல்லாதபடிக்கு தான் யார் என்பதையும் தன்னை அறிமுகம் மாத்திரம் செய்து வைக்கின்றான். அவள் போய் இந்த காரியத்தை தன்னுடைய சகோதரனாகிய லாபானுக்கு அறிவிக்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரெபெக்காள் திருமணமாகும் முன்பதாக எந்த ஒரு காரியமானாலும் கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த காரியத்தை போய் தன்னுடைய சகோதரனுக்கு அவள் அறிவிக்கக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த பெண் ஓடி, அந்த ரெபெக்காள் வாலிப பிராயத்தில் அவள் ஓடுகின்றாள். இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். அந்த காரியத்தை எல்லாம் தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவிக்கின்றாள். வாசிக்கலாம். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். இந்த லாபான் எப்படிப்பட்டவன் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு இருந்த லாபான் எப்படிப்பட்டவன்? இந்த காரியத்தை கேட்ட உடனேயே எனக்கு அருமையானவர்களே, யார் அந்த மனுஷன் என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் ஓடுகின்றான் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓடி போய் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். எனக்கு அருமையானவர்கள் வார்த்தையை பாருங்கள், இந்த லாபானுடைய வார்த்தையை பாருங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும் என்று சொல்லுகின்றான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். கருமையானவர்களே, அப்படி என்றால் தன் சகோதரி வந்து சொன்ன உடனே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு வேகமாக ஓடி வந்திருக்கின்றான். அப்படி என்றால் ஒரு மனிதன் வந்து தங்க இடம் வேண்டும் என்று கேட்கின்றான். அவனுக்கு தங்குவதற்காக இந்த காரியத்தை நான் செய்யட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒருத்தரை உபசரிப்பதற்கான காரியத்தை செய்யக்கூடியவன் லாபான். அப்படிப்பட்டவனாக நல்ல குணம் படைத்தவனாகவே அவன் இருந்திருக்கிறான் என்பதை இதிலிருந்து நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்லுகின்றான்? 32வது வசனம். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவி கொள்ள தண்ணீர் கொடுத்தான். என கருமையானவர்களே, இந்த காரியத்தை எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடியவனை நம்ம இந்த இடத்துல பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவனாக இருந்த அவன்தான் அதன் பின்பதாக இப்பொழுது வந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பேசுகின்றான். நான் என் எஜமானுக்கு நான் பெண் பார்க்கும்படிக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது 50வது வசனம் ஆதியாகமம் 24:50 வாசியுங்கள். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக. கருமையானவர்களே, அப்பாவும் பிள்ளையும் என்ன சொல்லுகிறார்களாம்? லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கருமையானவர்களே, எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவதற்கு ஒரே காரணம், ஜெபித்து காரியத்தை செய்யக்கூடியவர்கள். என கருமையானவர்களே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. என கருமையானவர்களே, இந்த காரியத்தை சொன்ன பின்பதாக கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அவன் சொல்லக்கூடியது, நீங்கள் இப்பொழுது இந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்தபடியினால், என கருமையானவர்களே, அவன் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். தொடர்ந்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? லாபானும் சொல்லுகின்றான், லாபானுடைய தகப்பனாகிய பெத்துவேலும் அப்பாவும் மகனும் சொல்லுகின்றார்கள். ரெபெக்காளை குறித்து வாசிக்கலாம். இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே, கருமையானவர்களே, கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள்.
ஒன்றுமே சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த லாபானுடைய கேரக்டரை பாருங்க. அந்த நேரத்தில் இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த காரியம் என்று தெரிந்த உடனே அவன் ஒன்றும் சொல்லாமல் சரி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார்கள். என்னவென்றால் 55வது வசனத்தை வாசிக்கலாம். ரெபெக்காளை நீ கூட்டிக் கொண்டு போகலாம் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார்கள். 55வது வசனம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும். எனக்கு அருமையானவர்களே, லாபானும் அவனுடைய தாயாரும் என்ன சொல்லுகிறார்கள்? 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும். அவங்களுடைய விருப்பம் என்னன்னா, பெண் ஒரு 10 நாள் எங்களோடு கூட இருக்கட்டும், நீர் அதன் பின்பதாக அவளை அழைத்து கொண்டு போகலாம் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் இவன் என்ன சொல்லுகிறான்? இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், வாசியுங்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நீங்கள் எனக்கு தடை செய்ய வேண்டாம். நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள், எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாசிக்கலாம். பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் லாபானும் இந்த காரியத்துக்கு உடன்பட்டு சொல்லுகின்றான், என் சகோதரியினிடத்தில் ஒரு வார்த்தை கேட்போம். நீர் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீர், நாங்களோ அவர் ஒரு 10 நாள் எங்களோடு கூட இருந்துவிட்டு புறப்படட்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்ணினிடத்தில் ஒரு வார்த்தையை நம்ம கேட்போம் என்று லாபானும் சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது லாபானுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். அந்த நேரத்தில் தங்கமான மனுஷனாக தான் இருந்திருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அந்த இடத்துல அவனும் திருமணமாகாதவனாகவே இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்தில் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, லாபான் முதலாவது இருக்கும் பொழுது ஒருத்தரை உபசரிப்பதிலே, அவங்க மீது அன்பு செலுத்தி காரியத்தை செய்யக்கூடியதில், யாருக்கும் எந்த குறையும் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்வதிலே கவனமாக இருக்கக்கூடியவனாக இருந்திருக்கின்றான். தனக்கு இருக்கக்கூடியதை கொடுத்து, எனக்கு அருமையானவர்களே, வாருங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்குங்கள், எங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி உபசரித்து செய்யக்கூடிய காரியம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரியத்தை செய்யக்கூடியவனாக இருந்திருக்கக்கூடிய அந்த வேளையிலும் இப்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, என் சகோதரி என்ன சொல்கிறாளோ அதை ஒரு வார்த்தை கேட்கலாமே என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அவளிடத்தில் கேட்கின்றார்கள். வாசிக்கலாம். ரெபெக்காளை அழைத்தார்கள். நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரி ஆகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அருமையானவர்களே, ஒன்றுமே சொல்லவில்லை. லாபானை பொறுத்தமட்டில் பாருங்கள், நான் ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன் என்று அவனும் அவனுடைய தாயும் தான் சொன்னார்கள். எங்கள் சகோதரி ஒரு 10 நாள் இருக்கட்டும் என்று சொன்ன நேரத்தில், சகோதரி என்ன சொல்லுகிறாளோ அதன்படி பார்ப்போம் என்று சொன்ன நேரத்தில், அவள் நான் போகிறேன் என்று சொன்ன உடனே ஒன்றும் சொல்லவில்லை, ஒரு மறுப்பும் சொல்லாதபடிக்கு அவள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று சொன்னபடியினால தான் ரெபெக்காளை பொறுத்தமட்டில் தன்னுடைய சகோதரனுடைய குணாதிசயம் இப்படிப்பட்டது. மிகவும் அவன் நல்ல மனுஷன்தான், எல்லாரையும் உபசரிக்கக்கூடியதில், இன்னொருத்தருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவன் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடியினால தான் எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய குமாரனாகிய இளைய குமாரனாகிய யாக்கோபை ஏன் லாபானிடத்தில் அவள் அனுப்புகிறாள் என்பதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், லாபான் அன்றைக்கு எப்படி பார்த்தாளோ அதே போல இப்பொழுதும் நினைக்கின்றாள். ஆனால் உண்மையில் லாபான் அன்றைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கு இல்லை என்பது அவளுக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, இவள் சொன்னாலே, நான் ஆள் அனுப்பி உன்னை நான் அழைப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாலே, அந்த காரியத்தின்படி ஒருவேளை இவள் ஆள் அனுப்பி என்னுடைய மகனை நீ அனுப்பி விட்டு விடு என்று சொன்னால், நிச்சயமாக அந்த காரியத்துக்கு
பேச்சுக்கு லாபான் ஒத்துழைத்திருக்கவே மாட்டான், அந்த காரியத்தை மறுத்திருப்பான். காரணம், இப்பொழுது இருக்கக்கூடிய லாபான் முற்றிலும் வேறுபட்டவனாக மாறி போயிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபை லாபானிடத்தில் அழைத்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் லாபான் முன்பு மாதிரி கிடையாது, இப்பொழுது அவன் ஒரு கடினமான மனுஷன் என்பது அவருக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களிடத்தில் இப்பொழுது இவர்கள் யாக்கோபை அனுப்பிவிடுகின்றார்கள். அங்கு இவனை படாத பாடு படுத்துவான் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, அவன் படப்போகிற பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாகிய கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு இரக்கம் செய்ய நினைத்துத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு வாக்கு பண்ணக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றதே. ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தையும் இந்த ரெபேக்காள் திருமணமாகி அதன் பின்பதாக பிள்ளை பெற்ற பின்பதாக நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவள் இப்பொழுது இந்த இடத்திலே தன்னுடைய மகனுக்கு பண்ணக்கூடிய வாக்குத்தத்தத்தையும் மறுமுறை ஒரு முறை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறார், வாசிக்கலாம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டு வருவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னது மட்டுமல்ல, நான் சொன்னதை செய்யும் அளவும் என்றால் நான் சொன்னதை செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, சொன்னதை செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தர் அதற்கு முன்பதாக ரெபேக்காள் தன் மகனுக்கு வாக்கு பண்ணினது என்ன? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 45வது வசனம். உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் என்று சொன்னாள். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் அவள் அழைத்ததாகவே வேதத்தில் இல்லை. எனக்கு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வாக்கு பண்ணின தாய் நான் என் மகனை அழைப்பிப்பேன் என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதே தெரியாது. ஒருவேளை அந்த இடத்துல ஏசா கோபத்தோடு கூட இருக்கக்கூடியதை கண்டவள், இனி என்னுடைய மகனை நான் அழைத்தாள், இங்கு பிரச்சனை தான் என்று சொல்லி அமைதலாகி போனாளா? அந்த நேரத்தில் யாக்கோபு எதிர்பார்த்து காத்திருந்திருப்பான், என் தாயாரிடத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தி வரும், நிச்சயம் ஆள் அனுப்பி என்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று அவன் காத்து கொண்டே இருந்து காத்து அந்த ஒரு காரியமும் பலனாக கிடைக்காதபடிக்கு அவன் சோர்ந்து போக தொடங்கியிருப்பான். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். மகன் அங்கு மாமன் வீட்டில் வேதனையோடு கூட இருக்கக்கூடியதை காண்கின்றோம். இந்த இடத்தில் தாயார் வேதனையோடு கூட இருந்திருப்பாள். நான் என் மகனுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை பண்ணினேன், நான் உன்னை அழைப்பிப்பேன் என்று சொன்னேன். அவன் காத்து கொண்டே இருப்பான், என் மகன் எப்படி இருக்கிறான் என்று தெரியவில்லையே, என் மகனை நான் அழைப்பிப்பேன் என்று சொன்னேன், ஆனால் என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே. இவளும் கலங்கி இருக்கிற அந்த நேரத்தில் தான், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அந்த பொறுப்பை எடுக்கின்றார். முக்கியமான பகுதிக்கு நேராக வருகின்றேன். சில வேளைகளில் நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போகும் பொழுது, பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி, இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நம்மால் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போகும் பொழுது கலங்கி நிற்போம். பாருங்கள், ஐயோ இந்த காரியத்தை நான் சொன்னேன், என்னால் செய்ய முடியவில்லை என்று கலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் தெரியுமா? அந்த முக்கியமான பொறுப்பை தேவனாகிய கர்த்தர் தன் கரத்தில் எடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன் என்று சொன்னாரே, தேவனாகிய கர்த்தர் ஆள் அனுப்பவில்லை, அவரே புறப்பட்டு போகின்றார். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அந்த பொறுப்பை எடுக்கின்றார். யாரிடத்திலும் அந்த பொறுப்பை ஒப்படைக்கவில்லை, அவரே நேரடியாக தேவனாகிய கர்த்தரே அவனோடு கூட பேசத் தொடங்குவது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். எந்த தாய் வாக்கு பண்ணினது அந்த
காரியத்தை செய்ய முடியாமல் போனதோ, சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய்வேன் என்று சொல்லி செய்ய முடியாமல் போகும் பொழுது நம்முடைய இருதயம் எல்லாம் மிகுந்த வியாகுலப்படும். எனக்கு அருமையானவர்களே, அதே போல நம்ம கலங்கி நிற்கும் பொழுது, ஆண்டவரே நான் வாக்கு பண்ணினேன், இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னேன், ஆனால் என்னால் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போய்விட்டேனே என்று நம்ம கலங்கி நிற்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த பொறுப்பை எடுக்கின்றார். ஒரு பக்கத்திலே இதை மாத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, அடுத்த பக்கத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், இந்த ரெபேக்காளுடைய புருஷனாகிய ஈசாக்கை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால், மூத்த மகன் ஆசீர்வாதத்தை கேட்க வரும் பொழுது இளையவன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போனபடியினால், என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கக்கூடியதை பார்க்கின்றோம். என் மகனை ஆசீர்வதிக்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கக்கூடிய தகப்பனை நம்ம பார்க்கின்றோம். அப்படி கலங்கி நிற்கக்கூடிய தகப்பன், உன்னால் முடியாத காரியத்தை நான் ஏசாவுக்கு செய்யட்டும், ரெபேக்காளே உன்னால் முடியாத காரியத்தை நான் உன்னுடைய மகனுக்கு செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, நாம் அநேக நேரத்தில் ஏதாவது காரியத்தில் நாம் தவறி இருந்தால் கூட நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்து கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய, கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஆதியாகமம் 31வது அதிகாரம், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை பார்த்து இப்பொழுது பேசுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு தன் தாயார் என்றைக்கு ஒரு ஆளை அனுப்பி தன்னை அழைப்பிப்பாள் என்று யோசித்து பார்த்தான். வீட்டுக்கு திரும்பி வா என்கின்ற வார்த்தையை தாயார் இன்னும் சொல்லவே இல்லை. அந்த காரியத்தை கேட்டு கேட்டு சோர்ந்து போனான். சில நாட்கள் என்று தாய் சொன்னாள், ஆனால் வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் என் தாய் என்னை அழைப்பிக்கவில்லை. 20 வருடங்கள் கடந்தோடி விட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது எந்த ரெபேக்காள் மகனை அழைப்பிப்பேன் என்று சொன்னாலோ அவளால் முடியாத காரியத்தை இப்பொழுது கர்த்தர் பொறுப்பெடுக்கின்றார். அவர் எப்படி செய்கின்றார் என்பதை பாருங்கள். ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். ரெபேக்காளால ஒரு ஆள் அனுப்பி யாக்கோபை அழைத்திருக்கவே முடியாது. காரணம், லாபான் அப்படிப்பட்டவன். ஆனால் கர்த்தர் அந்த பொறுப்பை எடுத்தபடியினால் எப்படி லாபானிடத்திலிருந்து அவர் அழைத்து வர முடியும் என்பதை செய்து காட்டுகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் அவரால் மட்டும்தான் யாக்கோபை சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். ரெபேக்காளால் அந்த காரியத்தை செய்திருக்கவே முடியாது. சகோதரனாக இருந்தாலும் அதை செய்திருக்க முடியாது. காரணம், இந்த லாபான் மிகவும் மோசமானவனாக, முரட்டு சுவாபமுடையவனாக, யாருடைய பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்காதவனாக அவன் மாறி இருந்தான். என கருமையானவர்களே, இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபினிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? ஆதியாகமம் 31:3 வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகின்றார். மாமன் வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் கூட எந்த ஒரு காரியத்தையும் யாக்கோபு எதை குறித்து இப்பொழுது கவலைப்படவில்லை. அந்த நேரத்தில் அவன் இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். என் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு வாக்கு பண்ணினார். என் தாய் சொன்னால் அந்த காரியம் நடக்கவே இல்லை. என் தேவன் சொன்னார், உன்னை தேசத்துக்கு நான் திரும்பி உன்னை கொண்டு வருவேன் என்று சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்வேன் என்று சொன்னார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். என்னை இங்கிருந்து அவர் அழைத்து கொண்டு போகிறார் என்ற உடனே அவனுடைய இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலங்கி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை தன் கரத்தில் எடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக சில வேளைகளில் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லாம், ஐயோ எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை என்று கலங்கி நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த பொறுப்பை தன் கரத்தில் எடுக்கின்றார். நான் இந்த காரியத்தை நான் செய்யட்டும்,
எனக்கு அருமையானவர்களே, ஆகார் தன் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க என்னால் முடியவில்லை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்ற உடனே அந்த பொறுப்பை தன் கரத்தில் எடுத்து தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, உனக்காக நான் அந்த காரியத்தை நான் செய்யட்டும் என்று சொல்லி பிள்ளையினுடைய தாகத்தை மாத்திரமல்ல ஆகாருடைய தாகத்தையும் தணிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அதிசயமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். இப்பொழுது யாக்கோபுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் இந்த லாபானுடைய பிள்ளைகளாகிய லேயாளும் ராகேலும் என்னுடைய மனைவிமார்களாகிய இந்த 2 பேரும் தகப்பனை விட்டு எப்படி வருவார்கள்? சிறு வயதிலிருந்தே இங்கேயே இருந்தவர்கள், என்னோடு கூட இவர்கள் புறப்பட்டு வருவார்களா? அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு போகிறபடியினால் அவர்கள் ஒரு வார்த்தை மறுப்பு சொல்லவில்லை, புருஷனோடு கூட புறப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, சமாதானமாக ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். பல பிரச்சனைகள் இருந்தால் நான் சொல்லுகின்றேன், புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக யாக்கோபு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தன் குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறான் பாருங்கள். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. அதற்குள்ளதாக ஒருவரையும் தலையிட அவன் அனுமதிக்கவே இல்லை. கவனித்து பாருங்கள், ரொம்ப எச்சரிக்கையோடு கூட யாக்கோபு செயல்படக்கூடியதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல யாக்கோபு பாடுகளின் வழியாக கடந்து போனபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ஒரு அழகான பாத்திரமாக வனைந்திருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய யாக்கோபு, கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருத்தன் கர்த்தருடைய கையில் வருவான் என்றால் அவன் முன்னால் இருந்தது போலல்ல, இப்பொழுது அவனை பொறுத்த மட்டில் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறத் தொடங்குவான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் இப்பொழுது யாக்கோப ஆண்டவராகிய கர்த்தர் மனைவி பிள்ளைகளோடு கூட புறப்படச் செய்கின்றார். முதலாவது அந்த இடத்திலிருந்து சமாதானமாக புறப்படுகின்றான். அவன் புறப்பட்ட அந்த காரியம் தெரிந்தவுடனே மாமன் கோபத்தோடு கூட இந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு போய்விட்டானே என்று சொல்லி அவனை பிடிக்கும்படிக்கு புறப்பட்டு வரக்கூடியது நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவனை தேவனாகிய கர்த்தர் தடுத்து நிறுத்துகின்றார். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த காரியத்தை ரெபெக்கால செய்ய முடியுமா? ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, அவரை பொறுத்த மட்டில் யாரை எப்படி நடத்த வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். முரட்டு சுவாபமுடையவர்களாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் அதே பாணியில் தான் ஹேண்டில் பண்ணுவார். லாபானை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. சொப்பனத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட பேசக்கூடிய வார்த்தை கிட்டத்தட்ட மிரட்டுவது போலவே. என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். மாமனார் மருமகனை கண்டுபிடிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் எப்படி இங்கிருந்து அவன் என் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு புறப்படுவான் என்று சொல்லி பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வந்தபடியினால் அவரே எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். என்ன நடக்குது பாருங்கள், வாசிக்கலாம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, ஆண்டவர் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றினார். நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். வார்னிங் கொடுக்கக்கூடியவர். எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாது. எப்படி கொடுக்கிறார் பாருங்க. யார் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கின்றார். இந்த இடத்தில் அவனிடத்தில் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அமைதலாகி போனான். வந்தான், தன்னுடைய மருமகன் பிள்ளைகளோடு கூட
அவன் சமாதானமாகி அதன் பின்பதாக புறப்பட்டு போகக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் வந்த பொழுது ஒரு வார்த்தை சொல்கின்றான். அப்பொழுது தான் இந்த லாபான் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் என்ன சொல்கின்றான் என்பதை பாருங்கள். 29வது வசனத்தில் அவன் யாக்கோபினிடத்தில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். வாசிக்கலாம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. என்ன சொல்லுகின்றான் என்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்றால் நான் எதையும் செய்ய முடியும், என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் வாசிங்க, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். கருமையானவர்களே, என்ன அழகா தேவனாகிய கர்த்தர் எப்படி பிரச்சனையை, நான் உனக்கு இந்த தேசத்திலிருந்து உன்னை நான் அழைத்து கொண்டு செல்லுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினபடி இப்பொழுது அவர் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு எல்லாவற்றையும் சமாதானமாக அழைத்து கொண்டு போகின்றார். இந்த இடத்திலிருந்து தன் மாமனோடு கூட சமாதானமாகி அதன் பின்பதாக மாமன் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போகின்றான். யாக்கோபு இப்பொழுது தன் தேசத்துக்கு தன் மனைவி பிள்ளைகளோடு திரும்பும் பொழுது தன்னுடைய சகோதரனை சந்திக்கும்படிக்கு, ஏசாவை சந்திக்க விருப்பம் கொண்டவனாக, ஒரு பக்கம் பயம், அவனை பார்க்கும் பொழுது ஒருவேளை அன்றைக்கு என்னை கொன்று போடுவேன் என்று சொன்னானே, என்ன நடக்குமோ என்று நினைக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வருகின்றபடியினால் ஏசாவோடு கூட சமாதானமாகும்படிக்கு தேவனாகிய கர்த்தரே செய்கின்றார். இது உள்ள ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், யாக்கோபு தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக எப்படி லாபானை சொப்பனத்தில் சந்தித்து எச்சரித்தாரோ, அதே போல ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் இந்த ஏசாவையும் சந்தித்து, உன் சகோதரனோடு எந்த ஒரு காரியத்தையும் நீ பேசக்கூடாது, இனிமேல் அவனோடு கூட நீ சமாதானமாக நீ போக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்க வேண்டும். அதனால தான் அவன் தன்னுடைய சகோதரனை சந்திக்கும் பொழுது ஏசா பழைய காரியம் எதையுமே குறித்து பேசவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இதுக்கு அநேக நேரத்தில் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு நேரத்தில் பழையது ஒன்றை பேசுகிறது நிமித்தம் பிரச்சனை வருகின்றது. ஆண்டவராகிய கர்த்தருடைய விருப்பம் என்ன? பழைய காரியம் எதை குறித்தும் பேசக்கூடாது. நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை லாபான் கேட்டானே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆண்டவராகிய கர்த்தர் சமாதானத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது யாக்கோபை அழைத்து கொண்டு வருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபினுடைய உள்ளம் தன் தேசத்துக்குள்ளாக நுழையும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் என்னென்ன காரியமெல்லாம் நடந்து போய்விட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் என் தாய் வாக்கு பண்ணினால் நான் உன்னை அழைப்பிப்பேன் என்று, ஆனால் அழைப்பித்த மனுஷன் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் அவனால் செய்ய இயலாமலும் போய்விடும். அவன் விரும்பினாலும் செய்ய முடியாமல் போய்விடும் என்பது ஈசாக்கு தன் மூத்த மகனாகிய ஏசா என்னை ஆசீர்வதியும் என்று கேட்ட நேரத்தில், உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், உன் தம்பி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டானே என்று சொல்லக்கூடியது வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம். தன் மகனை ஆசீர்வதிக்க விரும்பியும் ஆசீர்வதிக்க இயலாத ஒரு நிலைமை. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகின்ற நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் யாக்கோபு நினைத்திருப்பான், என் தேவனாகிய கர்த்தர் என் மீது எவ்வளவு இரக்கம் வைத்து என்னை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த நாளிலிருந்து யாக்கோபு, எனக்கு அருமையானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை செய்தார். எந்த காரியத்தை சொன்னாரோ, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் என்னை ஆண்டவர் குடும்பமாக சமாதானமாக என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று அவனுடைய இருதயத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். மனிதர்கள் ஒருவேளை சொன்ன காரியம் உங்களுக்கு செய்யப்படாமல் போயிருக்கும். அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறாமல் இருந்திருக்கும். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு ஒருவேளை கலங்கலாம். என் தாய் எனக்கு சொன்ன காரியத்தை கடைசி வரைக்கும் ஆள் அனுப்பவே இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவரே வந்தார்.
ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தாயால முடியாத காரியத்தை ஆண்டவர் பொறுப்படுத்து தேவனாகிய கர்த்தரே அந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். ஈசாக்கு தன் மூத்த மகனை ஆசீர்வதிக்க முடியாமல் போன பொழுது அவன் கலங்கினதை கண்ட தேவன், உன்னுடைய மூத்த குமாரனுக்கும் நான் வேண்டியதை கொடுக்கட்டும் என்று சொன்னபடியினால் அவனுக்கு அவர் தாராளமாக கொடுத்திருந்தபடியினால தான் அவன் தன் தம்பியாகிய யாக்கோபை பார்த்த பொழுது அவன் சொன்னான், எனக்கு போதுமானது உண்டு என்று சொன்னானே, அது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது தான். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் நீங்கள் சில காரியங்களை செய்ய முடியாமல் போகின்றதை ஒருவேளை நீங்கள் கலங்கி நிற்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எந்த காரியத்தை உங்களால் முடியாமல் போனதோ அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்து கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறபடியினால் ஆண்டவராகிய கர்த்தரும் அப்படியே செய்வார். யாக்கோபனுடைய உள்ளம் மகிழ்ந்திருந்தது. ஆண்டவரே, என் குடும்பத்தை இந்த அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீரே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினதை இந்த வேதத்தில் பார்க்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நான் வாக்கு பண்ணினது என்ன அந்த காரியத்தை என் பிள்ளைகளுக்கு செய்ய முடியவில்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை என்று கலங்கி நிற்கலாம். ஆகாரை போல பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூட முடியாத அளவுக்கு என் நிலைமை மாறிவிட்டது என்று கலங்கி நிற்கலாம். அந்த பொறுப்பை தேவனாகிய கர்த்தர் தம் கரத்தில் எடுத்து உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயமான காரியத்தை, வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளிகள் ஆறுகளையும் உண்டாக்கக்கூடிய தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்றதை உங்களுடைய கண் காணும். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளோடு கூட திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வேதம் சொல்லுகின்றது, அவன் ஈசாக்கை சந்திக்கின்றான். தன் தகப்பன் வயோதிபமாக இருக்கக்கூடிய தன் தகப்பனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். என் மகனே, அந்த நேரத்தில் ஒன்றுமில்லாமல் இங்கிருந்து ஓடிப்போன உன்னை இன்றைக்கு ஆண்டவர் செழிப்பாக வைத்திருப்பதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். அண்ணனோடு கூட சமாதானமாக இருக்கிறதை பார்க்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கினுடைய இருதயத்தை மகிழ பண்ணின தேவனாகிய கர்த்தர் தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய உங்களையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இவர் செய்யக்கூடிய காரியத்தை கண்டு உங்களுடைய இருதயம் மகிழும். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்வேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் செய்ததை கண்டது. திரும்பி வந்தவுடனே பல ஆண்டுகள் கழித்து திரும்பக்கூடிய தன் மகனை பார்த்த வயோதிபனாக இருந்த ஈசாக்குக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கு. என் தேவன் என் குடும்பத்தை கைவிடவில்லை, என் பிள்ளைகளை கைவிடவில்லை. என் பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எங்களால் முடியாத காரியத்தை, என்னால் என் மனைவியால் செய்ய முடியாத காரியத்தை என் பிள்ளைகளுக்கு தேவன் செய்திருக்கிறார் என்று அவன் உள்ள மகிழ்ந்திருக்கும். அதே போல என் பிள்ளைக்கு நான் செய்ய முடியாத காரியத்தை என் தேவன் செய்வார். விசுவாசியுங்கள், தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். என் அன்பு பெற்றோர்களை கலங்கி நிற்கின்றீர்களா? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்று தேவனாகிய கர்த்தர் அதை பொறுப்பெடுப்பார். அவர் சொல்லுகின்றார், நான் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து உன் பிள்ளைக்கு நான் செய்கின்றதை உன் கண்கள் காணும். அந்த நேரத்தில் உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ளாக கம்பீரிக்கும். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். ஆண்டவரே, என் தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீர்களா? தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து, ஆண்டவரே என்னால் முடியவில்லையே என்று கலங்கி நின்றேன். ஆனால் நீரோ அந்த காரியத்தை பொறுப்படுத்தி எனக்காக என் குடும்பத்தில் நீர் செய்திருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் மகிழத்தக்கதான மகத்தான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். அவர் கையில் ஒப்பு கொடுக்கின்ற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அதை பொறுப்பெடுக்கின்றார். உங்கள் பிள்ளையினுடைய எதிர்கால எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்தி மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த வேத வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோர்ந்திருக்கிற பிள்ளைகள், சோர்ந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்கு உமக்கு நன்றி. நான் உன் குடும்பத்தில் உள்ள காரியத்தை பொறுப்படுத்தி நடத்துவேன், எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உடைய பிள்ளைகள் இந்த அதிசயமான காரியத்தை பார்க்கட்டும். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவரே, அன்றைக்கு நீர் யாக்கோபுக்கும் அவன் குடும்பத்துக்கும் செய்த காரியத்தை கண்டு தகப்பன் அகமகிழ்ந்திருப்பானே, அதே போல என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியத்தை பெற்றோர்கள் கண்டு ஆண்டவரே மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்தட்டும், காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய செட்டிங் மறைவில மறைத்து நீதியின் பாதையில் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தியருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.